மத்திய அரசு மின்சாரத் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சில இடங்களில் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் ஃப்ரெஷரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 20/12/2024 அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படியெல்லாம் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க. இந்த ஃப்ரெஷர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்திங்கன்னா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து வேலைக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இந்த ஜாப் வந்து டிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு, நான் டிஃபென்ஸு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, இதோட ஜாப் ப்ரொஃபைல் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். நான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஜாபுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிற காண்டாக்ட் ஆஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர் கேண்டிடேட் வந்து இன்ஜினியர் கான்ட்ராக்ட் பேஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான லொக்கேஷன் வந்து பூனேயில் இருக்கும். அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்எஸ்சி, எஸ்எஸ்எஸ்சி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்யூபி, அதாவது பெங்களூரில் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டேர்ம், இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபிக்ஸட் டேர்ம் டியூட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் போஸ்ட்டுக்காக அப்ளிகேஷன், அதாவது கிளிக் ஹியர் டு வியூ டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் என்டர்பிரைஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிக்ஸ்ட் டேர்ம் பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸடாக. சரிங்களா? சீனியர் இன்ஜினியரிங்காக வந்து பார்த்திங்கன்னா E3க்காக உங்களுக்கு ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வர எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சி கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சி வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 35 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லொக்கேஷன் வந்து பெங்களூரில் இருக்குது. சரிங்களா? பிஇ, பிடெக், எலக்ட்ரானிக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது 4 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 35 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லொக்கேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெங்களூரில் தான் இருக்குது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 இயராவது இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது டெப்டி இன்ஜினியரிங்க்கு E2க்காக வந்து பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒடிசாவில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பிஇ, பிடெக், எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒடிசாவில் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக், சரிங்களா, எலக்ட்ரானிக்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சாலூர்லேயும் அண்டு தாம்பரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சி வர்றதே பெரிய விஷயம்னு கூட சொல்லலாம். அண்ட் சேலரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங் தான் இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பிஇ, பிடெக் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட், அதாவது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இதுக்கான அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 31 இயர் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 33 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இந்த 2 விதமான ஜாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு ரிலாக்சேஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரியோ அந்த ரிலாக்சேஷனை வந்து பார்த்துக்கோங்க. அண்டு இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக்கு, பிஎஸ்சி அதாவது இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாவே போதும். இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீனியர் அதாவது இன்ஜினியரிங் E3க்கு கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 50,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இன்ஜினியரிங் E2 கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 2 ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 லொக்கேஷன் வந்து சாலூர்லேயும் அண்ட் தாம்பரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1:5 அதாவது 1:5ன்ற விதிப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமோடைய மார்க்கையும் அண்டு உங்களுக்கு இன்டர்வியூ ஒரு மார்க்கையும் வச்சு தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெங்களூரு அண்ட் புவனேஸ்வரில் இருக்கும். அண்டு இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெங்களூரில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்கிற நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடும். நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் இதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கொடுத்து நீங்கள் உள்ளே போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தாவே போதும். உங்களுக்கான புதுசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கிரியேட் ஆகிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். சரிங்களா? லிங்க் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரியேட் லாகின் இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணாக்க இந்த மாதிரி தான் வரும். அதில் வந்து உங்களுடைய பேரை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிஷியனா அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான இது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் என்னவோ அதை சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் என்ட்ரி பண்ணுற டீட்டெயில் தான் அதில் வரும். அண்ட் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நான் உங்களுக்கு ரிசர்வ் பண்ணுறேன். சரிங்களா? 45 இயர் வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் பப்ளிக் செக்டரில் வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு 5 இயர் டர்னோவரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பீரியட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ இயர் வரைக்கும் அதாவது 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பே அண்ட் சப்மிஷனான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்மடு ஃபோர்ஸ் யூனியன் அண்ட் ஆல் இண்டியன் த்ரூ ஒர்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபினான்ஷியல் இன்சூரன்ஷியல் படி பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் ஆட்டோம்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதே தான் இந்த மாதிரி பிஇ, பிடெக்கு, சயின்ஸு இந்த மாதிரி இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ரண்டிஸ் இருந்தாலும் சரி அண்ட் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இதில் வந்து நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இது வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கம்யூனிகேஷனுக்காகவும் அண்ட் லீட் லேண்டுக்காகவும் அண்ட் அவேன்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் டேங்க்காகவும் அண்ட் சிஸ்டமேட்டிக் அண்ட் ஃபியூஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்மி சம்மந்தப்பட்டது டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பொருளை தயாரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர்